சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. மேலும் இப்போ கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, கூலி படத்தை தமிழகத்தில் வெளியிட விட மாட்டோம் என ஆவேசமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காராம். இது உண்மையா இல்லையா? வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. மேலும் இந்த படம் தமிழ் மட்டும் இல்லாமல் உலக மொழிகள் அனைத்து மொழிகளிலும் பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அமீர் கான் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கிறதுனால ஹிந்தியில் இந்த படத்துடைய வசூல் பிரம்மாண்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போவே வசூலில் 800 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தியேட்டர் ரீதியாக இந்த படம் பெரிய ப்ராஃபிட் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெட் ஜெயின் மூவிஸ்க்காக ஒரு படம் நடித்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி கேட்டிருக்காரு. அதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ, இல்லை என்னால் நடிக்க முடியாது, மேலும் நான் ஜெயிலர் 2 படம் முடிச்சதுக்கப்புறமா ஓய்வு எடுக்க போகிறேன், என்னோட சுயசரிதையை எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இதனால் டென்ஷனான உதயநிதி ஸ்டாலின், கூலி படத்தை தமிழகத்தில் ரிலீஸ் செய்ய விட மாட்டோம், நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய பேனர் கீழே ஒரு படம் நடித்து கொடுக்கணும், அது எங்களுக்கு இப்போ தேவைப்படுது. மேலும் ரஜினிகாந்த் அரசியல் ரீதியாக மனசில் கருத்தில் வச்சுட்டு தான் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னு ஒரு பக்கம் பேச்சுகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இதனால் ரஜினிகாந்த் இதிலிருந்து பின்வாங்குறாரா, அதாவது அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவரோட பேனரில் ஒரு படம் நடித்தா திமுகவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்பதனால வேண்டாம், இது இப்போதைக்கு படம் நடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கிறதா ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இதனால் ரொம்பவே டென்ஷனான உதயநிதி ஸ்டாலின் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், தமிழகத்தில் நாங்கள் பிரச்சனை கொடுப்போம் என்று சொல்லப்படுது. இதுக்காக ரஜினிகாந்த் சுமூகமான என்ன முடிவு எடுப்பார் என்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனாலும் லோகேஷ் ஒரு பக்கம் ப்ரொமோஷன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அடுத்தடுத்து தொடர்ந்து ப்ரொமோஷன் ஈடுபட்டு வராரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்க போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் தான் இந்த படத்துடைய சிட்டுக்கு வைப் பாடல் விட்டுருந்தாங்க. பாடலும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. படித்தொட்டி எங்கும் வைபை கிளப்பிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.